டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆக்ட்ரஸ் த்ரிஷா தங்கூட ஜோடியா நடிச்ச ஹீரோவுக்கே அக்காவா நடிக்க போறாங்களா, அந்த ஹீரோ யாரு அண்ட் எந்த பிலிம்ல அக்காவா நடிக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நடிகை த்ரிஷா. இவங்க நிறைய பிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் கில்லி, திருப்பாச்சி, உனக்கும் எனக்கும் அண்ட் சாமி இந்த படத்தின் மூலமா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த படங்களுமே அந்த டைம்ல பயங்கர ஹிட் ஆயிட்டு, ஸோ இது மூலமா இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்க மேக்சிமம் லீடிங்ல இருக்கிற ஹீரோஸ் கூட தான் ஆக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட லீடிங்ல இருக்கிற எல்லா ஹீரோஸ் கூடயுமே இவங்க ஜோடியா ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி கூட இவங்க பூலோகம், உனக்கும் எனக்கும், சகலகலா வல்லவன் இந்த மாதிரியான படங்களை நடிச்சிருக்கிறாங்க. இது மூலமா இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரசிகர்களிடையே இது மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்று தந்த படம்னு சொல்லலாம். இந்த நிலையில ஜெயம் ரவி தற்போது மணிரத்னம் டைரக்ஷன்ல பொன்னியின் செல்வன் படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் கேரக்டர்ல நடிக்கிற ஜெயம் ரவிக்கு அக்காவான குந்தவை கேரக்டர்ல நடிகை த்ரிஷா நடிக்க போறாங்களாம். இதனால தான் கூட ஜோடியா நடிச்ச நடிகருக்கே அக்காவை நடிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும், பொன்னியின் செல்வன் படத்துல நடிக்கிற எல்லா கேரக்டருக்குமே அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதால இந்த படத்துல நான் அக்காவா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்களா. ஸோ ஜெயம் ரவிக்கு அக்காவா த்ரிஷா எப்படி நடிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.